இது சரிப்பட்டு வராதுங்க. ஏம்மா ஏம்மா அழறீங்க? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்லங்க. அப்போ நீங்க ஊருக்கு போய் சேர்றதுதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. உங்களுக்கு பைபாஸ் ஆபரேஷன் சீக்கிரமா பண்ணி முடிச்சிடலாம்ப்பா. ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கூட இதாம்மா சொன்னார். என் ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணால் கூட பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னார்ண்ணா. என்ன நீங்க படிக்க வச்சு ஓரளவுக்கு முன்னேற்றிருக்கீங்க. நான் நிச்சயம் சரண்யாவை பார்த்துப்பேன்ப்பா. அது எனக்கு ஒரு பாரமாவே இல்லப்பா. அதை நான் ரொம்ப சந்தோஷமா தான் செய்வேன்ப்பா. உள்ளவா வாசு? இருக்கட்டும் அங்கிள், இன்னொரு நாள் வரேன். என்னப்பா அது, இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வர போனா எப்படி? தப்பாக நினச்சிக்காதீங்க அங்கிள், ஃப்ரெண்டு ஒருத்தன் வர சொல்லியிருக்கேன், அதான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் வாசு. என் கூடவே 2 மணி நேரம் ஆஸ்பத்திரியில் வந்து இருந்து நிறைய உதவி பண்ணியிருக்கப்பா. பரவாயில்ல அங்கிள், இட்ஸ் மை டியூட்டி. உங்கள் அப்பாவுக்கு மற்றவங்களுக்கு உதவுறதுனா ரொம்ப பிடிக்கும். நீ அவரை போலவே இருக்கப்பா. இல்லை அங்கிள், நான் பல விஷயத்தில் அவருக்கு ஆப்போசிட். இப்போ அப்படி தான் பார்ப்ப. வயசாச்சுன்னா நீ உங்கள் அப்பாவோட எல்லாருக்கும் ஜாஸ்தி உதவி செய்வேன். நான் போயிட்டு வரேன் அங்கிள். சரிப்பா, பார்த்து போப்பா, ஜாக்கிரதையா போப்பா. யாருப்பா அவரு? என் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறம்மா. நம்ம ஹரிதாஸ் இல்லை, ஹரிதாஸோட பையன். ஹரிதாஸ் அங்கிள் பையனா? ம், எனக்கு ஆஃபீஸில் திடீர்னு மயக்கம் வந்துருச்சுமா. இவன் தான் பாவன் என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் 2 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்தான். என்னப்பா உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு, வீட்டுக்கு கூப்பிடலாம்ல? கூப்பிடாம இருப்பேனம்மா. அவன் தான் யாரோ ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன், அர்ஜென்ட்டாக வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டான். அப்பா அவர் பேர் என்ன சொன்னீங்க? வாசுதேவன்மா. ஹரிதாஸ் பெரிய பெருமாள் பக்தன், அதான் பசங்களுக்கு வெங்கடேசன், ஆண்டாள், வாசுதேவன் பேர் வச்சிருக்கான். ம். அப்பா உங்களுக்கு இப்ப அடிக்கடி இப்படி மயக்கம் வருது. உங்களுக்கு பைபாஸ் ஆபரேஷன் சீக்கிரமா பண்ணி முடிச்சிடலாம்ப்பா. ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கூட இதாம்மா சொன்னார். என் ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணால் கூட பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னார்மா. அண்ணே, பெருமாள் தரிசனத்துக்கு முன்னாடி தாயாரை தரிசனம் பண்ணணும்னு சொல்லுவா. தாயாரை தரிசனம் பண்ணிட்டேன், பெருமாள் தரிசனம் பண்ணணும். போட்டுமா? அவர் வீட்டில் இல்லை. வீட்டில் இல்லையா? இந்த டயத்துக்கு வர சொல்லட்டும். வீட்டில் எல்லாம் இருக்க மாட்டானே, எங்கேயாவது வெளியில் போயிருப்பான். நான் வெயிட் அதான் இல்லைன்னு சொல்கிறேன்ல, வெளியே போயிருக்காரு. எப்போ வருவாருன்னு தெரியாது. அப்புறமா வாங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? 2 மணி நேரம் மேலே ஆகும். 2 மணி நேரம் ஆகுமா? ஆச்சரியமா இருக்கே. என்னை வர சொல்லட்டும். இங்கே போகிறதா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பானே. நான் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேன், தாகமாக இருக்கு. தண்ணி கொடுக்குறீங்களா? பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிக்கிறேன். ஹரிதாஸை பார்த்து 4-5 நாள் ஆச்சு. ஹரிதாஸை இவ்வளோ நாள் பார்க்காம இருந்ததே இல்லை. பரவாயில்ல, நான் கிளம்புறேன். ஹரிதாஸ் வந்தா நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. நான் வரேன். ஏங்க, ஆஃபீஸில் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னு உமா சொன்னா. இப்போ எப்படிங்க இருக்கு? ஆமாம் அமுதா, சீட்டை விட்டு எழுந்திருக்கும்போது தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன். என்னால் சேர்ந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஒரே இடத்துல உட்கார முடியலம்மா. மருந்து சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இன்னைக்கு காலையிலேருந்தே எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆஃபீஸ் அடிக்கடி லீவ் போடுறது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம வேலையை இன்னொருத்தர் செய்ய வேண்டியிருக்கும். அவங்க நல்ல விதமாக சொல்கிற மாதிரி, சார் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு மனசில் ஊசி குத்துற மாதிரி வதிக்குதுமா. இதெல்லாம் ஏங்க பெருசாக எடுத்துக்கிறீங்க? அவங்க சொல்கிற மாதிரியே ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டிலே இருந்து ஓய்வு எடுத்துக்கலாம்ல. எப்படி அமுதா ரிசைன் பண்ண முடியும்? இப்போ வர பாதி சம்பளமும் வரலன்னா அப்புறம் நம்ம குடும்பம் நடுத்தருக்கு வந்துருமா? அப்பா இந்தாங்க. அம்மா,
உன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ நல்லா போயிட்டு இருக்குப்பா. உமா, எனக்கு ஒன்று சிஏ படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைமா. ஆனால் இந்த அப்பாவால் முடியாத போயிடுச்சுமா. பரவாயில்லப்பா, அதனால என்ன, இப்ப நான் படிக்கிற கோர்ஸ்க்கு நல்ல வேல்யூ இருக்குப்பா. அப்பா இதுல கையெழுத்து போடுப்பா. சரண்யா, எனக்கு உடம்பு சரியில்லைம்மா. அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறியா? இல்லப்பா, எங்க டீச்சரு உங்ககிட்ட தான் கையெழுத்து வாங்க சொன்னாங்க. சரி கொடு. என்னப்பா ரிப்போர்ட் பார்க்காமலே கையெழுத்து போடுற? சாரிம்மா. வெரி குட். எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கியிருக்க. மேக்ஸில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதுக்கு காரணம் உமாக்கா. ஹோ, பாருமா, அவங்க தான் எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அடி பாவி, சொல்லிட்டேல, இனிமே உனக்கு எந்த சப்ஜெக்டும் சொல்லி கொடுக்க மாட்டேன். சரண்யா, அக்கா விளையாட்டு கூட அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா. இனிமே அக்கா தாம்மா உனக்கு எல்லாம். என்னப்பா கையெழுத்து மாறி போயிருக்கு? கையெழுத்து மாறி போச்சுன்னா மிஸ் திட்டுவாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் கையெழுத்து மாறி போச்சுன்னு சொல்லுமா. இந்த கையெழுத்த அப்பாக்கு பதில் நான் தான் போட்டேன்னு பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்க. எனக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. முதல்லயே என்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கலாம்ல. போங்கம்மா, எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அப்பாக்கு பதில் நீ தான் வர. உனக்கு இங்கிலீஷ் சரியா பேச வரல. எங்க டீச்சர்லாம் உங்க அப்பாவை வர சொல்லுன்னு சொல்றாங்க. கவலைப்படாத சரண்யா. அடுத்த தடவை என் உடம்பு எப்படி இருந்தாலும் நான் உங்கள் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு கண்டிப்பாக வரேம்மா. அப்பா, நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு வந்து நான் தான் கையெழுத்து போட்டுன்னு மிஸ் கிட்ட சொல்லுங்கப்பா. சரண்யா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பிரச்சனை ஆச்சுன்னா நான் உங்க ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இப்ப போய் படி. கடைசியில் என் பொண்ணு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்து போடுறது கூட நான் லாய்க்கில்லாதவனாயிட்டேன். அப்பா, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. இது ஒரு சின்ன விஷயம். நீங்க எத்தனை தடவை ரிப்போர்ட் கார்டுல சரியா சைன் போட்டிருப்பீங்க. இந்த ஒரே ஒரு தடவை தானே தப்பாச்சு. பாவம்மா குழந்தை. அந்த ரிப்போர்ட் கார்டை டீச்சர்கிட்ட கொடுக்குற வரைக்கும் அது எவ்வளோ பயப்படும். தப்பு என் மேலதாம்மா. உடம்பு சரியில்லைன்னா நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? நான் இந்த தப்பு சொல்லலம்மா. காலம் கடந்து உடம்பு தேஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் சரண்யாவை பெத்தது சொல்றேம்மா. என் பாவத்தோட சுமைய ஒன்ன சுமக்க விட்டுருவோன்னு பயமா இருக்குமா. அப்பா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கப்பா. என்ன நீங்க படிக்க வச்சு ஓரளவுக்கு முன்னேற்றிருக்கீங்க. நான் நிச்சயம் சரண்யாவை பார்த்துப்பேன்ப்பா. அது எனக்கு ஒரு பாரமாவே இல்லப்பா. அதை நான் ரொம்ப சந்தோஷமா தான் செய்வேன்ப்பா. மீனாட்சி, பாட்டி ரொம்ப கிளாமரா இருக்காங்கல்ல? ஆமாமா. நான் பாட்டினா நீ ரொம்ப குமரியா? நீயும் அடுத்த வருஷம் பாட்டி ஆக போற. ஏன் கோவப்படுறீங்க? இந்த காஞ்சவத்துல போய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, தொண்டையில மாட்டிக்க போகுதுன்னு சொன்னேன். பங்காரு போட்ட வத்தல் அவ்வளோ ருசியா இருக்குது. இருக்கட்டும், கொஞ்சம் அவங்க வீட்டுக்கும் மிச்சம் வைங்க. எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டு காலி பண்ணிடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. வேணா டப்பால கூட போட்டு தரேன். உங்களுக்கு அதானே வத்தலே போட்டேன். பங்காருனா பங்காரு தான். நாம 4 பேர் இப்படி உட்கார்ந்து பேசி எவ்வளவு நாளாச்சுல்ல? ஆமா, பொம்பளைங்க இப்படி சேர்ந்து பேசி வம்பு பேசினாதான் அழகு. இல்லாட்டினா அது வர்க்கத்துக்கு இழுக்காயிடும்ல. அப்புறம் பங்காரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, களை கட்டிடும். சும்மா இருடே. பங்காரு நினைச்சாதான் பாவமா இருக்கு. வீட்டு வேலை எல்லாத்தையும் அவளே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. பாவம், உட்காரத்து கூட நேரம் இல்ல. யாருக்காக கஷ்டப்படுறேன்? என் புருஷன் என் குழந்தைங்களுக்கு தானே, அதுலயும் ஒரு சந்தோஷம்தான். பங்காருக்கு பெரிய குடும்பம்னாலும் எல்லாரும் விவரமானங்க. எங்க வீட்லயும் பேரன்னு ஒரு வானரம் இருக்குதே, அது 100 பேருக்கு சமம். உங்க வீட்டுல மட்டுமா? எங்க வீட்லயும் தான்.
மச்சனங்கிற பேர்ல இந்த கிரவுண்டு தலையன் தினமும் சுத்திக்கிட்டு இருக்க எம்என் நம்பியார் ரேஞ்சுக்கு என்னம்மா வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா? என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இத்தனை நேரத்துக்கு சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொண்டு இருப்பாங்க. தெரியும் தெரியும். அதனால தான் கல்யாண கிருஷ்ணன் நீங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்றான். நாம நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்படுறோம். ஆனா மீனாட்சி தான் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம 10 பேருக்கு சமைச்சு போடுறா. நம்மள மாதிரியே சந்தோஷமா இருக்கால்ல? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லக்கா. எனக்கும் அடிக்கடி எங்க ரகுவோட ஞாபகம் வந்துடும். அடடா, நாம வாய்க்கு ருசியா சமைக்கிறோம், யார் யாரோ சாப்பிட்டுட்டு பாராட்டுறாங்க, ரகு கூட இருந்து சாப்பிட முடியலையேன்னு மனசுக்கு வருத்தமா தான் இருக்கும். மீனாட்சி, உன் கைவண்ணத்தை ருசிக்கிறதுக்கு இந்த ஊருக்கே கொடுத்து வச்சிருக்கு. ரகுவுக்கு கொடுத்து வைக்கல, என்ன பண்றது? ரகு எங்க கூட இல்லையேன்னு எனக்கு வருத்தம் தானே தவிர என் வாழ்க்கையில குறைன்னு எதுவுமே இல்லக்கா. நான் குறையும் பட்டுக்க கூடாது. இந்த வீட்டுக்கு நான் எப்படி வந்தேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த வீட்டோட எனக்கு இருக்கிற உறவு 1 வருஷமா 2 வருஷமா 22 வருஷம். 3 வேளை சோத்துக்கே வழி இல்லாத எனக்கு 3 முடிச்சு போட்டு என் கழுத்துல தாலி ஏறும்னு நான் நினைக்கவே இல்லக்கா. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. இப்படி நீ உங்க அம்மாவை இழந்துட்டதை நினைச்சு வருத்தப்படாதம்மா. எப்போ உங்க அம்மா உன் கூடவே இருப்பாங்கம்மா. நீ ரொம்ப நல்லவம்மா, உனக்கு ஒரு குறையும் வராதுமா. மீனாட்சி, நீ நல்லா சமைப்பல்லம்மா? சமைப்பேங்க. எனக்கு சொந்தக்காரர் மெட்ராஸ்ல சிதம்பரம்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு சமையல்கார ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டிருக்காரு. ஒரே ஒரு தம்பி மட்டும்தான். நீ சமையல் செஞ்சுட்டு அந்த பையனை ஆயா மாதிரி பாத்துக்கணும். உனக்கு சம்மதமா? சரிண்ணே. அண்ணே, நான் பட்டிக்காடுனே. நான் பட்டணத்துல வந்து என்னால பொழைக்க முடியுமாண்ணே? முடியுமா. கடவுள் இங்கேயே உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலேயா பட்டணத்துல உனக்கு கஷ்டத்தை கொடுக்க போறாரு? தைரியமா போமா, உன்னால முடியும். கடவுளே, உன்னை நம்பிதான் பட்டணத்துக்கு கிளம்புறேன். எனக்கு அங்க வேலை கிடைக்கணும் சாமி. நீங்க தானே மீனாட்சி? ஆமாங்க. என் பேர் சிதம்பரங்க. எப்படிங்க என்ன மீனாட்சின்னு கண்டுபிடிச்சீங்க? அது ரொம்ப சிம்பிள்ங்க. கையில் இருக்க ட்ரங்க் பெட்டி உங்கள் வறுமையை காட்டுச்சு, கண்ணு இருக்கிற பயம் நீங்கள் கிராமத்து பொண்ணுன்னு காட்டுச்சு. இந்தாங்க லெட்டர். லெட்டர்லாம் வேணாங்க, இந்தாங்க 100 ரூபா. கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு அடுத்த பஸ்ஸை பிடிச்சி ஊர் போய் சேருங்க. வேலை மன்னிச்சிடுங்க, என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. வீட்டோடு இருக்க மாதிரி ஒரு வயசான அம்மாவை கேட்டிருந்தேன். நீங்கள் ரொம்ப சின்னவங்களா இருக்கீங்களே, இது சரிபட்டு வராதுங்க. ஏமா அழறீங்க? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்லைங்க. அப்போ நீங்க ஊருக்கு போய் சேர்றது தான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. ஏமா அழற? இது பட்டணம்மா, 4 பேர் பார்த்தா என்ன தப்பா இருப்பாங்கம்மா. வேணும்னா இன்னொரு 100 ரூபாய் தரம்மா. இல்லைங்க, நான் அனாதைங்க. திரும்பவும் நான் ஊருக்கு போக முடியாதுங்க. தஞ்சாவூர்லயே எங்க ஊரு ரொம்ப சின்ன ஊருங்க. எனக்கு அங்க வேலை ஒன்றும் இல்லாதனால தான் பட்டணத்துக்கு வந்தேன். நான் திரும்பவும் ஊருக்கு போனா மறுபடியும் எங்க அம்மா ஞாபகம் வருங்க.
திடீர்னு இப்படி சொல்லுன்னு பயப்படுறியா? எனக்கு கல்யாணம் ஆகல. நம்ம 2 பேரும் ஒரே குரலில் இருந்தா இந்த ஊர் இல்லாத பொல்லாதையும் பேசி காயப்படுத்தும். பூர்வாயை அடைக்க ஒரே வழி நான் உன் கழுத்தை தாலி கட்டுறது தான். அது மட்டும் இல்லை, உனக்கு இப்போ மாசம்பளம் கொடுத்தா என் தம்பிக்கு ஆயாவை மட்டும்தான் இருப்ப. நான் தாரமாக ஏற்றுக்கிட்டா ரகுவுக்கு மனசார தாயாயிடுவேன். எனக்கு மனைவி வேணுங்கிறத விட என் தம்பிக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல தாய் தான் தேவை. உனக்கு சம்மதம்னா சொல்லு. எனக்கு அதிகமா பேச தெரியாதுங்க. 18 ரூபாய் பணம் இல்லாம தான் நான் பட்டணத்துக்கே வந்தேன். அந்த 18 ரூபாய் தான் இந்த அனாதையோட தலையெழுத்தையே மாத்தோன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. என் உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேங்க, உண்மையா இருப்பேன். மீனாட்சி, போய் கை கால் கழுவிட்டு வாமா. சரிங்க. அடட சிதம்பரமா, வா வா. நீ விசேஷம்னா தானே கோயிலுக்கு வருவ? உன் தம்பிக்கு ஏதாவது பிறந்த நாளா? இல்லை சுவாமி, ஆனால் ரகுவுக்கு இன்னைக்கு முக்கியமான நாள். நீ என்ன சொல்ற எனக்கு புரியலையே. ஒன்றும் இல்லை சாமி, ரகு ரொம்ப நாள் அம்மா பொம்மை வேணும் அம்மா பொம்மை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். பாவம் பாவன், அம்மாவோட பாசத்துக்கு உருகுறான். அதோட வெளிப்பாடு தான்ப்பா இது. ஆமாம் சாமி, அவனுக்காக அம்மா பொம்மை வாங்கி வந்திருக்கேன். அதை அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். என்னப்பா இது பெரிய விஷயமா? பொம்மை எங்க? மீனாட்சி, என்னப்பா இது பொம்மையை காட்டுறேன்னு பொம்பளை அழிச்சுட்டு வந்திருக்க? இவ பேர் மீனாட்சி. ரகுவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆள் கேட்டிருந்தேன் இல்லையா, அப்போ இவ வந்தா. பர்மனெண்ட்டாக ஜாப் வேணும்னு கேட்டா. அதனால் தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல முடிவு எடுத்திருக்க சிதம்பரம். நான் சாமி பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்றவன். நான் உண்மையை தான் சொல்லுவேன். இந்த பொண்ணோட முகத்துல ஒரு அமைதியும் உண்மையும் இருக்குப்பா. நீ எங்க தேடினாலும் ரகுக்கு இப்படி ஒரு தாய் கிடைக்க மாட்டா. உன் தம்பிக்கு ஒரு பெரிய சொத்தையே தேடி கொடுத்துருக்கப்பா. சுவாமி, எனக்கு உறவுன்னு யாருமே இல்லை. நீங்கள் தான் பக்கத்தில் இருந்து எனக்கும் மீனாட்சிக்கும் ஆண்டவன் சன்னிதானத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நிச்சயமாப்பா. அம்மா, உன் குலம் கோத்திரம் என்னன்னு எனக்கு தெரியாது. சிதம்பரம் மாதிரி நல்லவன் புருஷனா கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. இவனுக்கு இவன் தம்பி தான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நீ அவன் வாழ்க்கையில வர்றது அவனோட நல்ல மனசுக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசுமா. இந்த மாலையை மாட்டிங்கோ. கரண்டி பிடிக்க வந்த உன் கையில வீட்டு சாவியே கொடுத்துட்டாரு உன் வீட்டுக்காரரு. ஆமா பாட்டி, அதனாலதான் நான் அவரை என் புருஷனா பாக்குறது இல்ல, என்னோட தெய்வமா பாக்குறேன். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா அமையும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல சரியாயிடுச்சு. என்னக்கா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஹவுஸ் ஓனரா நீங்க வந்ததுதான் பெரிய வரம். மீனாட்சி, இப்படியே ஐஸ் வச்சேன்னா பங்கார அக்காவுக்கு காய்ச்சல் வந்துட போகுது. பாருங்கக்கா. பங்காருக்கு காய்ச்சல் வருதோ இல்லையோ, இப்ப எனக்கு வந்துரும் போல இருக்கு. ஏன்? வெயில் வரத்துக்குள்ளயும் நான் வீட்டுக்கு போறேன். உன் பிளாஷ்பேக் எல்லாம் அப்புறமா கேட்டுக்கலாம். சரி, சரி. அப்புறம் ஏன் பிளாஷ்பேக்? உனக்கு எதுக்கு பிளாஷ்பேக்கு? அதான் தினம் தினம் உங்க வீட்ல லைவ் ஷோவே நடத்துறீங்களே. ஃப்ரீயா லைவ் ஷோ பாத்துக்கிட்டு குசும்பு வேறயா? அப்புறம் எப்ப நம்ம அடுத்து மீட் பண்ணலாம்? அக்கா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டுல பஜ்ஜி செய்றேன். பஜ்ஜியோட நம்ம பிளாஷ்பேக் பார்க்கலாமா? ஐயோ மீனாட்சி, அடுத்த வாரம் என் பிள்ளையும் பேரனும் வீட்டுக்கு வருவாங்க. என்னால வர முடியாது. அடுத்த வாரம் மீனாட்சி வீட்ல மீட்டிங் வித்தவுட் பங்காரு. என்னது? கேழவிக்கு இங்கிலீஷா?
அப்ப எங்களுக்கு இங்கிலீஷ் வராதா? பேசு. அப்ப வித் பஜ்ஜி ஃபிளாஷ்பேக் கண்டினியூஸ் ஓல்டு லேடி கோஸ். ஓல்டு லேடினா கிளவி போடுங்கிறியா? நீ வேற. நல்ல வேளை வத்தல் தப்பிச்சது. ஐயோ பாவம்க்கா, ஏங்கா